ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் இருக்க பல பிரச்சனைகளை இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை வந்து முளைச்சி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம நாகு வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க மல்லிக்கிட்ட. ஸோ மல்லி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இந்த ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக விஜய் கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன்னா இதை எப்போ அவர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அதை அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியாது. அதனால ஒரு நல்ல சூழ்நிலை வெண்பா கிடைக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த நல்ல விஷயத்தை வந்து அவர்கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நாகு தான் நம்ம மல்லி வந்து தடுத்து நிறுத்திருந்தாங்க. ஆனால் இப்போ எதிர்பார்க்காத விதமாக நம்ம மல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இந்த ராஜ் வந்து ஒட்டு பிடிச்சி கேட்டுட்டு அதை விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ராஜு சரி, நிஷா, இந்த கதிரேசன் 3 பேருமே இந்த விஷயத்தை வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விஜய்க்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் ஆவேசப்பட்டு இதனால தான் என்னோட குழந்தைய வந்து தொலைச்சிட்டியா கேர்லெஸ்ஸாக இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கண்டிப்பாக மல்லியை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவான் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நாளுமே இது வந்து நடக்கக்கூடாது. நம்ம விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சு விஜய் நம்ம மல்லியை தூக்கி சுற்றி சந்தோஷப்படணும். மொத்த குடும்பமும் அப்படி ஷாக் ஆகி வாயை பிளந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த ராஜ், நிஷா, கதிரேசன் 3 பேரும் நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. ஏன்னா நம்ம விஜய் வந்து வெண்பா காணும் அப்படின்றதுனால தான் மல்லி மேலே கோவமாக இருக்காங்க அப்படின்றது நமக்குமே தெரியும். அந்த காலில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட அந்த மயக்க கலக்கத்தில் கூட ஐ லவ் யூ மல்லி, ஐ லவ் யூ மல்லின்ற சொல்கிற அந்த ஒரு வார்த்தையை தான் நம்மளுமே வந்து கேட்டிருந்தோம். அப்படி இருக்கும்போது அவரோட ஆள் மனசில் மல்லி எந்த அளவுக்கு பதிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த தூக்க கலக்கத்தில் ஏன் நம்ம வெண்பா குட்டி காணும் அப்படின்ற அந்த ஒரு ஏக்கத்தில் கூட இப்போ மல்லியை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து இந்த ராஜி நினைக்கிறதெல்லாம் எதுவுமே வந்து நடக்க போகிறது கிடையாது. கடைசியில் இவங்க முகத்தில் வந்து கரியை பூசிக்கிட்டு அசிங்கப்பட்டு தான் வந்து போக போகிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமாக இதுதான் நடக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.